ஸ்ரீ குருப்யோ நமக. இந்த எபிசோட்ல ரெண்டாவது தசகத்துல 10வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னாக்கா, த்வத் பக்திஸ்து கதா ரசாம் ருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்யந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷ தஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜெயத்யோ சைவாஸ்து மே த்வத்பத பிரேம பிரௌடி ரசாத் ரதா திருததரம் வாதாலயாதீஸ்வர அப்படின்னு இருக்கு ஸ்லோகம். பார்த்தீங்கன்னாக்கா ஜெயத் ஏ விபோ அப்படின்னு வருது இல்லையா. சோ ஐ விபோ அப்படின்னாக்கா ஓ குருவாயூரப்பா அப்படின்னு சொல்றது. எப்பயும் போல அவர் அட்ரஸ் பண்றது குருவாயூரப்பனை பார்த்து அட்ரஸ் பண்றது. அதனால இந்த ஸ்லோகத்திலையும் ஓ குருவாயூரப்பா அப்படின்ட்டு சொல்றார். த்வத் பக்திஸ்து கதா அப்படின்னு சொல்றது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தங்களுடைய பக்தி, அதாவது நாராயணனுடைய பக்தி, கதா ரசாம் ருதஜரி நிர்மஜ்ஜனேன அப்படின்னாக்கா, தங்களுடைய கதை எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, தங்களுடைய கதையை கேட்கும் போது, அதாவது ஒரு அமிர்தம் நமக்கு கிடைச்சாக்கா, ஒரு டிராப் கிடைச்சாலே நமக்கு என்ன மோட்சம் கிடைச்சிடுறது, நமக்கு இன்பம் கிடைக்கிறது, வாழ்வில் கிடைக்க வேண்டிய எல்லா செல்வங்களும் கிடைக்கிறது. அந்த அமிர்தத்துக்கு தான் தேவர்கள்லாம் எவ்வளவு அந்த அசுராலோட சண்டை போட்டு மோகினி அவதாரம் எடுத்து, அதை பத்தி எல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அந்த அமிர்தம் தங்களுடைய கதை எப்படிப்பட்டதுன்னா, அமிர்த வருஷம் போன்றது. அதாவது அமிர்தம் இப்ப ஷவர்ல வந்தா எப்படி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி அந்த அமிர்த வருஷம் போல அதுலயே மூழ்கி இருக்கும். சப்போஸ் ஒரு ஒரு பெரிய பாண்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அமிர்தம், அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கி இருந்தா ஒரு டிராப் கிடைச்சாலே எப்படிங்கிறத பார்த்தோம். அந்தக்குள்ளேயே நம்ம இருக்கோ மாதிரி இருந்ததுனாக்கா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை போலதான் நாராயணனுடைய கதையை கேட்கறது, அந்த கதையை கேட்கறதுக்கே அவ்வளவு இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பட் நம்மளே பிசினஸ் மேன் மாதிரி அந்த கதையை கேட்டா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய மைண்ட் போகும். இந்த காலம் அப்படி இருக்கு. ஸ்வயம் அப்படின்னாக்கா தானாகவே அப்படிங்கிறது, சித்தி சித்திக்கிறது, தானாகவே சித்திக்கிறது. அந்த கதையை கேட்கும் போது என்ன தானாகவே சித்திக்கிறது, அந்த மோக்ஷ சாம்ராஜ்யம் நமக்கு சித்திக்கிறது. அந்த மோக்ஷம் நாராயணனோட கதையை கேட்கும் போதே நமக்கு சித்திக்கிறது. ஓகேயா? சோ அது அது மட்டும் இல்ல, நமக்கு அந்த மோக்ஷம் சித்திக்கிறது. அது நம்ம போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். ஒரு விதமா போனா கஷ்டமா கிடைக்கிறது, ஒரு விதமா போனா ஈஸியா கிடைக்கிறது, ஒரு விதமா போனா மீடியமா கஷ்டப்பட்டு கிடைக்கிறது. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் பார்த்தோம் போன ஸ்லோகத்துல. சோ அந்த மோக்ஷம் எப்படி நமக்கு கிடைக்கிறது, நாராயணனோட கதையை கேட்கும்போது, நாராயணனோட பாட்டை பாடும்போது, நாராயணனை பத்தி நினைக்கும் போது. சோ இந்த நாராயணனோட கதையை நம்ம கேட்கும்போது அந்த மோக்ஷம் நமக்கு சித்திக்கிறது. எப்படி சித்திக்கிறதுனாக்கா, கஷ்டம் இல்லாம உடனே அந்த நமக்கு ஒரு மோட்சத்தை கிடைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சரிப்பா, அந்த கதையை கேட்கிறோம், நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. சோ இப்போ அந்த மோட்சம் த்வத்பத பிரேம பிரௌடி ரசார்திரதைவ அப்படின்ட்டு சொல்றார் ஒரு லைன்ல. அதாவது அந்த பக்தி எங்க நமக்கு கிடைக்கிறது, நாராயணனோட கதையை கேட்கும்போது கிடைக்கிறது. அந்த கதையை நாம கேட்கும் போது எங்க பார்க்கணும், நாராயணனோட பாதத்தை பார்க்கணும். த்வத்பத அப்படிங்கிறது அந்த நாராயணனோட பாதம். நமக்கு அந்த நாராயணனோட பாதம் நமக்கு பார்த்தாலே மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னாக்கா, அந்த பாதத்துல சரணடையணும். நம்ம அந்த பாதத்துல நம்மளை அப்படியே சரணடைஞ்சிட்டோம்னாக்கா, அதுல இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, ரசம், அதுல அன்பு பெருக்கின் ரசம் இருக்கு இல்லையா, அது நமக்கு பக்தி கிடைக்கிறது. சோ முதல்ல சொன்னேன், நமக்கு நாராயணன் மேல பக்தி வைக்கணும்ட்டு. சோ அந்த நாராயணனோட பக்தி நமக்கு எங்க கிடைக்கிறது, நாராயணனோட பாதத்துல பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது, நாராயணனோட பாதத்துல சரணம் அடையும் போது கிடைக்கிறது, அந்த நாராயணனோட கதையை கேட்கும் போது கிடைக்கிறது, அந்த நாராயணனோட பாட்டை பாடும்போது நமக்கு கிடைக்கிறது,
அதனால இந்த என்ன ஸ்லோகத்துல வேண்டிக்கிறாருனாக்கா, அந்த நாராயணனோட பாதத்துல சரணடைகிற பாக்கியத்தை, பக்தியை எனக்கு சீக்கிரம் கொடுங்கோ நாராயணா, ஓ குருவாயூரப்பா அப்படின்ட்டு சொல்றார். இதுல பார்த்தேன்னாக்கா நமக்கு மோட்சத்துக்கு வழி கிடைக்கிறது. நமக்கு என்ன வழி சொல்றார் அப்படின்னாக்கா, மோட்சம் எப்படி கிடைக்கும், மோட்சம் எவ்வளவு சீக்கிரமா கிடைக்கும், இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது நாராயணனோட பாதத்துல நாம சரணம் அடையும் போது, நமக்கு நாராயணனோட கதைகளை கேட்கும் போது நமக்கு பக்தி பெருக்கெடுத்து நாம மோட்சத்தை சீக்கிரம் அடையலாம். அப்பேற்பட்ட பக்தி எனக்கு சீக்கிரமா சித்தியாகட்டும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட கருத்து. தேங்க்யூ. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். ஸ்ரீ குருபியோ நமக.